மற்றொரு அண்மைச் செய்தி. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்து வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை நேற்று தொடங்கியதற்கு பிறகாக இன்று சற்று சில பகுதிகளில் மேலும் முன்னேறி இருப்பதாக வானிலை தெரிவித்திருக்கிறாங்க. அது மட்டுமின்றி பருவமழையினுடைய தொடக்க நிலையிலேயே தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு கனமழை நீடிக்கக்கூடிய சாதகமான சூழல் இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக கேரளா முழுவதும் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக பரவலாக மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. அதை போன்ற ஒரு தாக்கம் கேரளாவில் ஒட்டியிருக்கக்கூடிய குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருப்பதாகவும் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை என்ற மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னெச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆரஞ்சு நிற எச்சரிக்கை அந்த மாவட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், திருப்பூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், அதே நேரத்துல விருதுநகர், மதுரை, சிவகங்கை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ஈரோடு, சேலம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. கடும் வெயில தவிர்த்தரக்கூடிய கேடிசிசி பெல்ட் என சொல்லக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் கூட இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. கனமழை கூடிய மழை அளவு 6 சென்டிமீட்டரில் இருந்து 11 சென்டிமீட்டருக்குள்ளாக பெய்யக்கூடிய மழை அளவு. அந்த அளவுக்கான ஒரு மழையை சென்னை உள்ளிட்ட இந்த 4 மாவட்டங்களில் இன்றைய தினம் மாலை நேரத்திற்கு பிறகாக ஒரு இடங்கள் எதிர்பார்க்கலாம் என்ற அளவுல இந்த முன்னறிவிப்பை கொடுத்திருக்கிறதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் நாளை தினம் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள்ல மிக கனமழை ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும் என ஆரஞ்சு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு எடுத்திருக்கிறாங்க. மேலும் தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு என்பது வரக்கூடிய 11ஆம் தேதி வரை நீடிக்கும் எனவும் 8ஆம் தேதிக்கு முன்னதாக, அதாவது 7ஆம் தேதி வரையிலும் பெரும்பாலான மாவட்டங்களிலும், அதன் பிறகாக படிப்படியாக குறைந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல 11ஆம் தேதி வரையிலும் தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் ஓரிரு இடங்களில் கனமழை என்ற அளவிலும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெப்பத்தை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு வரக்கூடிய 9ஆம் தேதி வரையிலும் நிலவுவதாக வானிலை ஆய்வில் தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது நாளை முதல் 9ஆம் தேதி வரையிலும் 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பம் குறையக்கூடும் என சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு காரணம் பருவமழை தமிழ்நாட்டில் முன்னேறி வரக்கூடிய காரணங்களால் ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மழைப்பொழிவுக்கு ஏற்படுத்தக்கூடிய மழை மேகங்கள் சூழக்கூடிய நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பெரிதளவு இருக்காது என்பதனால் 2-3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் சென்னையில ஓரிரு இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காட்டக்கூடிய கனமழை ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இருந்தபோதும் பகல் நேரத்தில் வெப்பநிலை அதிகபட்சமாக 40 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கலாம் எனவும், நாளைய தினம் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில மழைக்கான வாய்ப்பு மிதமான மட்டுமே இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.